ரிச் கிட்ஸ்னா யாரு? இவங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு போறப்பவே மினிமம் 2000 கொடுத்து அனுப்புவாங்க பாக்கெட் மணியா. நம்மள மாதிரி படிச்சு முடிச்ச உடனே அவங்க வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. மினிமம் 5 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான செலவை வீட்லயே பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுனாலும் அவங்களுக்கான ஃப்ரீடம் இருக்கும். சீக்கிரம் பிசினஸ்லயுமே ரீச் ஆயிருவாங்க. ஏன்னா அப்பா சட்டை இதில் சும்மா இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வேற போட வேண்டியது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும், என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், என்னோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபாலோவர் எல்லாத்தையும் கஸ்டமராக மாற்ற வேண்டியது. இல்லை உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ண சொல்லி அவங்களையும் புஷ் பண்ணுவீங்க. உங்களுக்கு பேக்கப்புக்கு மணி இருக்குது, ஸோ நீங்கள் தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். பட் உங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. 12th படிக்கிற பையன் சொல்கிறான், எனக்கு காலேஜ் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பைசா வேஸ்ட் பண்ணாமல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. மிடில் கிளாஸில் இருக்க ஒருத்தவங்க ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிறது தப்பே கிடையாது. பட் டிகிரி ஒன்று வாங்கு. ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜஸ்ட் 1 இயர் வேலை பாரு. அப்பதான் உங்களுக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியும், ப்ராசஸ்னா என்னன்னு தெரியும், டிசிப்ளினா என்னன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ண போற பிசினஸ் பத்தி ஒரு மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணிட்டு அடுத்த 6 மந்த்ஸ்க்கான பேக்கப் மணியை வச்சுட்டு நீ பிசினஸ்ல இறங்கு.